தீவிரவாதத்திற்காக அச்சுறுத்தல் முறியடித்த இந்திய இராணுவத்திற்கு சல்யூட். நம் இந்திய இராணுவம் உலகத்தில் உள்ள தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு போர் புரிஞ்சாங்க. இந்த போரில் உலக நாடுகளே பாராட்டுது. ஏன்னா நம்ம இராணுவம் நேர்மையாகவும் சரியாக நம்ம தீர்வு காண்டோம். இதுக்கு நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் முப்படை தளபதி இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் முதற்கண் ராயல் சல்யூட். நாம் தீவிரவாதத்திற்கு எதிரான போர் தான் பண்ண ஒழிய மற்ற நாடுகளுக்கு எதிரான போர் கிடையாது. எங்கெல்லாம் தீவிரவாதம் இருக்கோ அந்த தீவிரவாதத்துக்கு முதல் எதிரி நம்ம இராணுவம். நம்ம இராணுவம் உலக நாடுகள் அனைவருமே பாராட்டுற அளவுக்கு வலிமையான இராணுவமாக இருக்குது. நம்ம இந்திய மக்கள் அனைவரும் முதல் இராணுவத்தை பாராட்டணும். ஏன்னா நாம் நிம்மதியாக அங்கே தூங்கிட்டு இருக்கோம். அவங்க பாவம் உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நம்ம நாட்டுக்காக தன் இன்னுயிரை நீக்கிற அளவுக்கு அவங்க ஒரு பெரிய தியாக செய்வது. நம்ம அவங்கள பாராட்டும் இல்லையா, தயவு செய்து யாரும் கொச்சைப்படுத்தாது. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் பாராட்டுது இந்திய இராணுவத்தை. ஏன்னா அமைதியான முறையில் நியாயமான முறையில் ஒரு மக்களுக்கு சேதாரம் இல்லாமல் தீவிரவாத முகாமை மட்டுமே அழிச்சிருக்கோம். இது மிகப்பெரிய இந்தியாவுக்கு வெற்றி. உலக நாடுகளில் மிகப்பெரிய வல்லரசாக இந்தியா மாறும். ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணம் இது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம இராணுவருக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்துகிறாங்க. இப்படி இந்தியா எந்த இராணுவ இது நடந்தாலும் தமிழ்நாடு பாராட்டுறது தமிழ்நாடு தான். நம் தமிழர் அனைவருமே தேசப்பற்று மிக்கவர்கள். இனி வரும் காலத்தில் உலக நாடுகளே பாராட்டுற அளவுக்கு மிகப்பெரிய வல்லரசாக இந்தியா மாறும். நாம் இந்திய மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்வோம். நன்றி, வணக்கம்.